கோமதி வந்து எங்கள் அண்ணங்க வந்து எனக்காக நான் கஷ்டப்படும்போது நின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுடா பழனி. அதே டைம் மயிலை நான் எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியும்லடா. உன்னையே நான் திட்டிட்டேனடா பழனி. எனக்காக நீ வந்து நின்றியடா, என்னை மன்னிச்சிடடான்னு சொல்லிட்டு ஒரே பாசம் தாங்க பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா பாண்டியனை வந்து வெளியே வந்து ராஜோட அப்பா பார்த்துருப்பாரு. அதோட வீட்டுக்குள்ளே போய் நம்ம முத்துவேல்கிட்ட சொல்கிறாரு, டே முத்து பார்க்கும் போய் பாவமாக இருக்குடா, ஒரு வண்டியில் கூட சாவியை கூட ஒழுங்காக அவனால் போட முடியலடா, கை கால்லாம் நடுங்கி போய் இருக்காங்க, குடும்பமே ரொம்ப நடுக்கத்தில் பயத்துலேயும் இருக்காங்க போல, பாவமாக இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ராஜியோட அம்மாவும் சித்தியும் வந்து கேட்குறாங்க, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, அவங்க குடும்பமே பாவமாக ரொம்ப கூனி குறுகி போயிருக்காங்க, ஜெயிலை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணே அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சொல்கிறாரு. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கடையில் போய் கடைக்கு இருக்கும்போது கஸ்டமர்லாம் வர்றாங்க. வரப்போ என்ன பாண்டி மொத்த குடும்பத்தையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்களாம், உன் மருமக குடும்பம் என்ன குடும்பம் அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன குடும்பம் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் பாண்டியனை பற்றி கேட்குறாங்க. பாண்டியனுக்கு என்ன சொல்கிறது, உடனே சரவணன் கோபமாக வருது, ஐயோ வந்தீங்கன்னா பொருளை மட்டும் வாங்கிட்டு போங்க, அடுத்தவன் குடும்ப விஷயத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வந்து தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்காதி அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேசுகிறாரு. உடனே பாண்டியன், டேய் வந்தவங்களுக்கு பொருள் எடுத்து கொடுறா, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அதே டைம் வந்து பாண்டியன் சொல்கிறாரு, டே சரவணன், அவங்க நகையெல்லாம் கேட்டாங்கல்ல, அதை போலீஸ் ஸ்டேஷனை வச்சு எடுத்து கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. சரவணன், அதை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன், இப்போ அவளே எனக்கு தேவையில்லை, அவள்கிட்ட நகை எதுக்குப்பா நமக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே டைம் பார்த்திங்கன்னா அந்த உண்மையான நகை எவ்வளோ, பொய்யான நகை எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வெளியே வரப்போகுது. அதே டைம் அவங்க அம்மா பர்ஃபார்மன்ஸை போடுவாங்க பாருங்கள், நான் 80 பவன் போட்டேன், இங்கே பாருங்கள் 8 பவன் தங்கம், மித்தி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. சீரியல் நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம்.